Hi students, 12th max exercise 2.3 பார்க்கலாம். Z1, Z2, Z3 கொடுத்திருக்காங்க. இதை வந்து left hand side equal to right hand side and show that பண்ணணும். So Z1 plus Z2 plus Z3 which is equal to Z1 ஓட value அப்படியே எடுத்து எழுதுறோம் 1 minus 3i plus Z2 ஓட value வந்துட்டு minus 4i plus Z3 ஓட value வந்துட்டு 5 which is equal to 1 minus 3i இங்கே plus into minus na minus 4i இங்கே ஒரு plus 5 இருக்கு. இதை just constant term add பண்ணோம்னா 6 minus 7i கிடைச்சிரும். இப்போ right hand side பார்க்குறோம். right hand side என்ன கொடுத்துருக்குன்னா Z1 plus Z2 plus Z3 கொடுத்துருக்கு. Z1 வந்து 1 minus 3i plus Z2 வந்துட்டு minus 4i plus Z3 வந்துட்டு 5. So 1 minus 3i plus minus 4i plus 5. So இது 1 minus 3i minus 4i plus 5 6 minus 7i. So left hand side equal to right hand side proof பண்ணியாச்சு. Next second subdivision பாருங்க. Z1 Z2 into Z3 equal to Z1 into Z2 Z3. அதே values தான் நம்மளுக்கு இருக்கு அப்படிதானே. ஸோ ஃபர்ஸ்ட் Z1 Z2 into Z3 இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். Z1 என்ன கொடுத்துருக்காங்கம்மா 1 minus 3i into Z2 வந்துட்டு minus 4i Z3 ஓட வேல்யூ வந்துட்டு 5 which is equal to 1 minus 3i இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 minus 4iன்னா minus 4i இது 3 வச்சு 4i மல்டிப்ளை பண்ணிங்கன்னா plus 12i square into 5 இங்கே ஒரு 5 இருக்கு. ஸோ which is equal to இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 20i plus 60i square which is equal to minus 20i I square na minus 1 I square equal to minus 1. ஸோ இது வந்துட்டு minus 16 மாறும். நெக்ஸ்ட் ரைட் hand side என்ன கொடுத்துருக்குன்னா Z1 into Z2 into Z3 ஓகேவா. ஸோ Z1 வந்து என்னது 1 minus 3i into Z2 ஓட வேல்யூ 4i into 5 which is equal to 1 minus 3i into minus 20i which is equal to minus 20i plus 60i square. I square na minus 1 so 20i minus 60. so இதுவும் left hand side equal to right hand side ன்னு proof ஆயிடும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கம்மா Z1 Z2 Z3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்து எழுதிக்கிறேன். Z1 into Z2 plus Z3 which is equal to Z1 ஓட வேல்யூ என்னது 3 into Z2 ஓட வேல்யூ 7i plus Z3 ஓட வேல்யூ வந்துட்டு 5i plus 4i. ஸோ இது 3 into இதை சப் பண்ணோன்னா minus 3i plus 5ன்னு கிடைக்கும். இதை மல்டி பண்ணோன்னா minus 9i plus 15ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து Z1 Z2 plus Z1 Z3. இப்போ நான் Z1 ஓட வேல்யூ 3 into Z2 ஓட வேல்யூ minus 7i plus Z1 ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 3 into Z3 ஓட வேல்யூ வந்துட்டு 5 plus 4i. ஸோ இதோட ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு minus 21i plus 3ஐ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 15 plus 12iன்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இது சப் பண்ணோன்னா 9i minus 9i plus 15ன்னு கிடைக்கும். ஸோ இதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ செகண்ட் சப்டிவிஷனை நீங்களே ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 Z2 Z3 கொடுத்துருக்காங்க. இதோடைய அடிட்டிவ் இன்வர்ஸும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் நான் கண்டுபிடிக்கணும். Z1 Z2 Z3 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் ஒன்றா கண்டுபிடிக்கிறேன். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு ஓகேவா Z1ஓட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா Z1 நான் மைனஸ் Z1ன்னு எழுதுவேன். ஸோ மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 5iன்னு எழுதுவேன். இதோட ஆன்சர் எனக்கு மைனஸ் 2 மைனஸ் 5iன்னு எழுதுவேன். அதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மைனஸ் Z2ன்னு எழுதுவேன். ஸோ மைனஸ் ஆஃப் minus 3 minus 4iன்னு எழுதினோன்னா plus 3 plus 4iன்னு கிடைக்கும்.
அதே மாதிரி Z3 எழுதுவீங்க. Z3க்கு மைனஸ் Z3ன்னு எழுதுவீங்க. ஸோ -1 -i எழுதுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் அடிட்டிவ்க்கு. அடுத்தது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1/Z1ன்னு எழுதுவீங்க. ஸோ 1/Z1ஓட வேல்யூ என்னது? 2 + 5i. ஓகேவா? ஸோ இதுக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிப்பீங்க. ஸோ 2 - 5i divided by 2 - 5i which is equal to 2 - 5i divided by a plus b a minus b. அப்போ a square minus b square. a இருக்கிற இடத்துல 2 இருக்குது, b இருக்கிற இடத்துல 5 இருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன். ஸோ which is equal to 2 - 5i divided by 4 - 5i squareன்னு எழுதுவீங்க. ஸோ 2 - 5i divided by 5 plus 4 plus 5ன்னு எழுதுவீங்க. i square -1 தானே, சின்ஸ் பார்ட்டில் வேணால் எழுதிக்கோங்க. ஸோ +5 ஆகிடும். அப்போ 2 - 5i divided by 9. ஓகேவா? இது எதோட ஆன்சர்? 1/Z1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு Z2ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/Z2ன்னு எழுதுவீங்க. ஸோ 1 divided by Z2ஓட ஆன்சர் -3 - 4i. ஓகேவா? திருப்பி இதுக்கு கான்ஜுகேட் எடுப்பீங்களா? ஸோ 1 divided by -3 - 4i into 3 + 4iன்னு எழுதுவீங்க. கான்ஜுகேட் அப்படி தானே, நான் நடுவில் உள்ள சிம்பிளுக்கு மட்டும் தானே மாற்றுவீங்க. ஸோ -3 அப்படியே தான் இருக்கும். ஸோ -3 + 4iன்னு கிடைக்கும். -3 + 4i divided by -3 the whole square minus 4i the whole square divided by 9 + 4. 4 square I square இருக்கும்ல. ஸோ which is equal to -3 + 4i divided by 9 + 16. I square -1 கிடைக்குமா? இங்கே மைனஸில் இருக்கு. ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 + 4i divided by 25ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 1/Z2ஓட ஆன்சர். Next, multiplicative inverse of Z3 equal to 1/Z3. So 1/1 plus I, which is equal to 1/1 plus I into 1 minus I by 1 minus I. So which is equal to 1 minus I divided by 1 square minus I square, which is equal to 1 minus I divided by 1 plus 1. So 1 minus I divided by 2. So 1/Z3 equal to 1 minus I divided by 2. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே கண்டுச்சு. தேங்க்யூ.